ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு வேளை நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பெங்களூர் சிட்டியை தாண்டி நம்ம ஹைவேக்கு வந்துட்டோம். அதை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 2 ஆன வீடியோ வந்து ஃபஸ்ட் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம எப்படி இங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஹைவேல பெங்களூர் சிட்டிலேருந்து எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி இந்த ஹைவேக்கெலாம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 5 மணிக்கு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. கரெக்டாக 5 மணிக்கு இன்றைக்கில் சாரி 4:45 ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. நம்ம அப்படியே பெங்களூர் சிட்டி தாண்டக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்குலாம் வெடிஞ்சிக்கிச்சு. நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேகமூட்டங்கள்லாம் நல்லா பளிச்சு நல்லா தெரிஞ்சு, அதை பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் நல்லா கண்ணுக்கு தென்பட்டது. அது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த காங்கிரீட்டு சாலைகள் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த வண்டி கொஞ்சம் குலுங்கிட்டே போயிட்டு இருந்தது. சரியா அது கேமராவனால பிடிக்க முடியல, அதாவது கையில் இதுன்றதுனால சரியாக கிரிப் கடியில் நல்லா கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வண்டி ஓரளவுக்கு போய் சொல்கிறேன்னா கேமராவே பிடிச்சிட்டு அப்படியே அந்த வியூலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த லாரியில் நான் ட்ராவல் பண்ணும்போதும் கொஞ்சம் அப்படியே பயமாக தான் இருந்தது. ஏன்னா நிறையா ஆக்ஷன்லாம் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதாவது எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது சம்திங் டைம் ஏதோ ஆயிருமா அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆனால் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த அண்ணா டிரைவர் அண்ணா ஓட்டிகிட்டு இருந்தார். நல்ல ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடு தான் போயிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ரோடு வந்து தார் சாலையெல்லாம் அமைக்கப்படல. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாண்டு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் சாலை, அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஃபுல்லாண்டு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சைடும் வந்து ரோடும் அதுவும் காங்கிரீட் சாலை தான். ஆனால் வண்டி போகிறதுக்கும் சரி நல்லா ஒரு நீட்டாக ஸ்மூத்தாக அப்படியே அந்த வண்டி ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அது பார்த்திங்கன்னா அந்த பெங்களூர் சிட்டியில் பார்த்திங்கன்னா நான் நிறையா மரங்கள்லாம் கண்ணுக்கு தென்படல. ஆனால் பட்டு பெங்களூர் சிட்டி தாண்டி வெளியே வந்து எங்கே சொல்கிறது சேலம் போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா ஹைவே பார்த்திங்கன்னா இந்த மரங்கள்லாம் தென்பட்டது. பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் செம ஒரு அட்டகாசமாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே நிறையா அந்த மேம்பாலங்கள், அப்புறமேட்டுக்கு அந்த மெட்ரோ ட்ரெயின் மேம்பாலம், அது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட்டுக்கான அந்த சரியாக நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட்டுக்கான ஒரு பெருசாக அந்த இதே கிடையாது. ஏன்னா நான் குறிப்பிட்ட வந்து அந்த இது ட்ராவல் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த ஹைவேல இப்போ இந்த ஹைவே பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கண்ணுக்கு தென்படல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ரோடும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருந்தது. ஆனால் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் உருவாக்கப்பட்ட ரோடா இல்லை தனியாருக்கு சொந்தமான ரோடா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக அது பார்க்கலாம். இந்த ரோடுக்கு எப்படி சொல்கிறதா அரசாங்கம் ரோடா இல்லை தனியார் ரோடா அப்படி சேர்ந்ததா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அப்புறம் நல்லா உங்களுக்கு புரியும். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அது நெக்ஸ்ட்டில் சுவாரஸ்யமாக இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுக்காப்புல நிறைய பில்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய ராட்சஸ் அந்த பில்டிங் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பில்டிங்கு அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இந்த லைஃப்பில் இப்படிலாம் ஒரு பில்டிங் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது என் லைஃப் பார்க்க முடியாது. அதையும் தாண்டி எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது, எப்படா நம்ம அந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் போய் லைஃப்பில் போய் சொல்கிறது ஒரு முறையாவது அங்கே வாழுவோம் இல்லை ஒரு முறையாவது அங்கே ஸ்டே பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருந்தது. அதே பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலத்துக்கு மேலே என்னடா லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னு அப்படின்னு டைரோ நான் கேட்கும்போது தான் தம்பி அது ஒன்றும் லைட் இல்லைப்பா, அது பார்த்தீங்கன்னா இந்த வண்டிகளில் வந்து சொல்கிற எவ்வளோ கிலோமீட்டரில் ஹவர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அது கணக்கு எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சொல்லிட்டு இருந்தார். நான் அப்படியாண்ணா அப்படின்ட்டு ஆயை பொழுது நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாங்க, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வசதியான ரோடு, ஓரளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்த ஒரு ரோடுன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா கேமராக்கள் பொருத்தப்பட்ட ஒரு ரோடு சொல்லலாம். அதாவது எந்த வண்டி என்ன கிலோமீட்டர் போயிட்டுருக்கு, வேகத்தில் போயிட்டுருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது குறிப்பிட்டு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிற்காமல் அந்த வண்டி போச்சுன்னா அடுத்து அந்த சிக்னலுக்குள்ளே அடுத்த கட்டத்துக்குள்ளே அந்த வண்டி வந்து மடக்கி பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துக்கூடிய ஒரு ரோடு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் பாருங்கள், பில்டிங்லாம் இப்படி செம்மையாக இருக்கு பாருங்கள். வியூ பாயிண்ட் பார்க்குறதும் சரி ஒரு அட்டகாசமான செம்மையாக இருந்தது. நான் ரசிச்சுட்டே போனேன். அந்த கரெக்டாக அந்த வெடிகாலம் ஒரு 5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்கும்போது இந்த சிட்டி அதாவது அவுட்டில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறது நானே ஆச்சரியப்பட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் பாருங்கள். ஆனால் சரியாக எடுக்க முடியல, கவர் பண்ண முடியல. ஏன்னா இந்த லாரியில் நான் கொஞ்சம் அதில் கீழே உட்காந்துட்டு போகும்போது இந்த மரங்கள்லாம் சரியாக அது மறைச்சிருச்சு. அந்த சிட்டியோடைய இது பின்னாடி இருக்கும்போது அங்கே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், வேறு லெவலில் மக்களே. அது பார்க்கும்போதும் சரி இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வந்து ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் அந்த தூண்கள், அதாவது ராட்சஸ் தூண்கள் தூக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு முகப்போல் லைட் விடக்கணும் அப்படி சொல்கிறது அட்டகாசமாக பிரதிபலிச்சிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட் 1 2 3 ஒரு 4 அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டுங்க, பயங்கர ஹைட் அந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஆனால் சரி அதை கவர் பண்ண முடியலன்னு அப்புறம் கவர் பண்ணிட்டேன் பாருங்கள். அப்படியே அது பார்க்க முடியுமா முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை கண்டிப்பாக பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டோல்கேட் நினைக்கிறேன். இந்த டோல்கேட்டுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு, இது வந்து கவர்மெண்ட் அரசாங்க டோல்கேட்டா இல்லை தனியார் டோல்கேட்டான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நிறையா வந்து லாரிகள் இங்கே வந்து எது சொல்கிறாங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லா உங்களுக்கு கண்கூட நல்லா பார்த்துருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிகள், அதாவது இது பார்க்கிங் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இது மெட்ரோ ரயில் பாதை, அது பார்த்தீங்கன்னா அது மேம்பாலம். அது பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டு வந்து
வியூ பாயிண்ட் பார்க்கும்போதும் சரி செம்மையாக இருந்தது. மேலே ஒரு லைட் எரிஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கும்போது, வேலையாக இருக்குது. ஆனால் பெங்களூர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லலாம். அதே மாதிரி மரங்கள் பார்க்கும்போது வேலையாக இருந்தது. அங்குள்ள ரோடுகளும் வந்து எந்த அளவுக்கும் ஒரு ஒரு பெருசாக வந்து குப்பைகள் நிறைஞ்ச ஒரு ரோடும் இல்லை. ரோடும் பார்க்கும்போது பராமரிப்பும் செம்மையாக இருந்தது. மக்களை பார்க்கறதுக்கும் நல்லா அட்டகாசமாக இருந்தது. எனக்கு ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கண்ணு ஊற்றிட்டே இருந்தது. கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு. இதுக்கு இந்த வீடியோ வந்து இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இன்னும் த்ரில்லிங்கான ஒரு ட்ராவலோட மீண்டும் உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். டாடா பாய்.